எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம், எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்கிறோம். அவமானம், கடன், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்திருந்தா நம்ம மனசு எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். நம்மளா நிம்மதி தேடுறதா, நிம்மதி தானாக வருமா? யோசிக்கணும். இப்போ இந்த இடத்துல யோசிக்கணும். எத்தனையோ கிரக பெயர்ச்சிகள்லாம் நடக்குது. கடந்த நேரத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சார், ராகு கேது பெயர்ச்சி அடைஞ்சாங்க, குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சார். இந்த பெயர்ச்சி எல்லாம் நடந்து நமக்கு ஏதாச்சும் நன்மைகள் நடந்திருக்கா? இதெல்லாம் நடந்து நமக்கு நன்மை நடக்கலை. அதான உண்மை? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்மை நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் இப்போ நம்ம பேசணும். ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாத ஒன்று இல்லவே இல்லை. முதல்ல நம்பிக்கை நம்ம மேலே நம்ம வைக்கணும். இது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சனி கொடுப்பார், ராகு கொடுப்பார், கேது கொடுப்பார், குரு கொடுப்பார்னு இப்படி இருந்தது. அதே மாதிரி சனி கெடுப்பார், குரு கெடுப்பார், ராகு கேது கெடுப்பார்னு இப்படியும் இருக்குது. இப்படிலாம் நம்ம நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே, அதாவது நம்ம தான். நானே கடவுள். இது எல்லாரும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். யாரோட முடிவு? நம்மளோட முடிவு. ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அது யாரோட முடிவு? நம்மளோட முடிவு. எல்லாமே நம்ம முடிவு தானே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லதை யோசிக்கிறோம். பாசிட்டிவாக நல்லா யோசிக்கும்போது நல்லது நடக்குது. பேராசைப்படும் போது கெட்டது நடக்குது. ஆசையை விட பேராசை மோசமானது. அப்போ எத்தனை கிரக பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்போது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும். அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி சப்போர்ட் ஆகணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுதான் முக்கியம். கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுதான்னு பார்க்குறத விட அதனுடைய வேலை, கடமை. இந்த கிரக பயிற்சியே நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம். கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நம்ம நடக்கலை. நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம்? சில சிரமத்தை அடையிறோம். நேர் வழியில் போகும்போதும் பொறுமையாக போகும்போதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்குது. நம்ம வேகமாக போகும்போது நம்ம கையை விட்டு எல்லாம் மீறி போகுது. அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது. அப்போ எத்தனை கிரக பயிற்சி வந்தாலும் நமக்கு சாதகம் ஆகலை. இப்போ இந்த டைம் 4 கிரக பயிற்சி வந்திருக்கு. இப்போ சாதகம் ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். மிதுன ராசி சொல்லி புரிய வைக்கக்கூடியவர்கள். பல விஷயத்த பல விதத்தில் சொல்லி புரிய வைப்பீங்க. பொறுமைக்காரர்கள். கற்றுக்கொள்ளுங்கடா, தெரிஞ்சுக்குங்கடா, இன்னும் நான் என்ன உதவி தான் செய்கிறது, இதுக்கு மேலே செய்ய என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லுவீங்க. புலம்புவீங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் குளிப்பாட்டி வச்சிட்ருக்கீங்க. மயில் மாதிரி கொஞ்சம் பிடிச்சி தடவிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மிதுன ராசி. இதுதான் மிதுனத்தோட வேலை. ஒரு வேலை செய்கிறதுக்குள்ளே ஊரார் காலை பிடிக்கணும், சொந்தக்காரன் காலை பிடிக்கணும், பவ்யமாக இருக்கணும். மிதுன ராசி மட்டும் ஒரு திட்டம் போட்டு சீக்கிரம் நடக்குதுன்னா ரொம்ப கஷ்டம். புளியை சேர்த்துடலாம், நெல்லிக்காய் மூட்டையை சேர்க்க முடியாதுன்னுவாங்க. மிதுன ராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய டாஸ்க் எல்லாமே நெல்லிக்காய் மூட்டை மாதிரி தான் வரும். ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு பேங்க்கில் கொண்டு போய் விட்டிங்கன்னா சரி, மிதுன ராசிக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறமா தான் கற்றுப்பாங்க, எல்லாமே கற்றுப்பாங்க. கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரவங்க கற்றுக்கிட்டு பெரிய ஆள் ஆவீங்க. இது உண்மையா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை சதவீதம் இது உண்மை? உங்கள் வாழ்க்கையில் இது நடக்குது. கத்தி பெரிய ஆளை வரக்கூடியவங்க இல்லை, சைலண்ட்டாக முன்னேறக்கூடியவங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு 4 கிரகங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு குரு ஜென்மத்தில் வந்துட்டார். குரு நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு இது அழகான டைம். இது 1 இயர் பேஸ்மெண்ட் டைம். முதல்ல பெற்றவங்க பேச்சை புள்ள கேட்கணும். பெற்றவங்க பேச்சை, நமக்காக வாழக்கூடியவங்க பேச்சை மிதுன ராசிக்காரவங்க கேட்டே ஆகணும். அவ்வளோதான் குரு சொல்கிறாரு. நீ எதுவுமே யோசிக்காத. உனக்காக ஒருத்தவங்க நினைப்பான்ல, ஆணோ பெண்ணோ, உங்களை ஒருத்தவங்க நினைப்பாங்களா இல்லையா? உனக்காக ஒரு ஜீவன் இருக்கும்ல, அந்த ஜீவன் சொல்கிறத கேளு, குரு சொல்கிறத கேளு. யாராச்சும் ஒரு வாத்தியார், ஒரு குருநாதர் வழிபோக்கனாக இருப்பான். தம்பி அந்த பக்கம் போகாதடா ராஜா, அவ்வளோதான் கேட்கணும். ஏன் நீ யார் பேசுகிறது, நீ யார் அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. உனக்குலாம் என்ன தெரியும்னு கேட்கக்கூடாது. ஆனால் நல்ல வழி சொல்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியும். யாரை சொல்கிறதும் கேளுங்க. சில பேர் உங்களை வழி நடத்துவாங்க, அதாவது வழிக்கு விழாமல் இருக்க. இதுதான் குரு செய்வார். அப்போ எல்லார் பேச்சும் கேட்கணும். அடுத்து சனி 10வது வீடு. திருக்கணிதப்படி 10க்கு வந்துட்டார். வாக்கியப்படி 9ல் இருக்கார். ஆனால் சனியோட தன்மை இப்போ எப்படி இருக்கார்? அதுதான் நமக்கு தேவை. உங்களுடைய இடத்துல நீங்கள் ராஜாவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ நீங்கள் அவசரப்படக்கூடாது. மிதுன ராசிக்காரவங்க கோபப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, அழுகக்கூடாது. சனி இப்போ அதை தான் சொல்லித்தராரு. அதாவது தன்னுடைய வீக்னஸை வெளியில் காட்டக்கூடாதுன்றாரு. 10வது இடத்துக்கு வந்திருக்கேன்னா இப்போ நான் அங்கே போய் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், ஆனால் உன் வீக்னஸை வெளியில் காட்டிடாத. நிறைய பேருக்கு நிறைய வீக்னஸ் இருக்குது. பெண்ணு, பொண்ணு, பொருள்,
புகழ், கௌரவம் எல்லாமே வீக்னஸ் தான். எல்லாமே வீக்னஸ் தான். எந்த வீக்னஸையும் வெளியே காட்டக்கூடாது. இதுதான் மிதுன ராசி. சனி சொல்கிறார், நான் சொல்லலை. அப்போ என்ன பண்ணணும்? இல்லைண்ணா உன் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களை வச்சு செய்வாங்க. அதுக்கப்புறம் சனி பகவான் நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுவார். சனி இப்போ என்ன சொல்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், பலவீனத்தை காட்டக்கூடாது. உன்னுடைய பலத்தை காட்டு, பலவீனத்தை காட்டாத. யார்கிட்டையும் குழஞ்சி பேசாதீங்க. மிதுன ராசிக்காரங்க இழிச்சி பேசாதீங்க. ஒரு அண்ணனா தம்பியா நண்பனாக பேசுகிறேன். ஒரு பலவீனத்தை எங்கே காட்டக்கூடாது? எங்கேயுமே காட்டக்கூடாது. பணிந்தே பேசாதீங்க, ஈக்குவலாக பேசுங்க. மிளகா அரைச்சிருவாங்க ஏமாந்தீங்கன்னா. இப்போல்லாம் உண்மையான பணிவுகளே இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் சனி இப்போ சொல்லித்தராரு. ராகு பகவான் 9ஆம் வீடு 9th பிளேஸ். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 9ல் ராகு இருக்கும்போது கவனமாக இருக்கணும். நம்ம பழக்க வழக்கங்களை சுற்றி விட்டுருவார். நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் சுற்றி விட்டுருவார். அப்போ 9ல் ராகு வந்திருக்காருன்னா கவனமாக இருக்கணும். பழக்க வழக்கத்தை சுற்றி விட்டுருவார். நல்ல பழக்கத்தை கொடுக்க மாட்டார். தீய சகவாசத்தை ஏற்படுத்துவார். கெட்டவனோட சிரித்து பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த உலகத்தில் கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் கேமரா. நீங்கள் எங்கேயாவது அவனை குஷிப்படுத்துவதற்காக பேசிவிட்டு அந்த கேமராவில் நீங்கள் சிக்கி உங்களை தூக்கி ஃப்ரேமில் போட்டுருவாங்க. புரிஞ்சிக்கிங்க. யார்கிட்டையும் ஒரு ஃபோனில் பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, மிதுன ராசிக்காரவங்க கவனமாக பேசுங்க. இன்னொருத்தனை பற்றியே பேசாதீங்க. யாரை பற்றி பேசினாலும் புகழ்ந்து பேசுங்க. எப்பயும் ஒரே மாதிரி பேசுங்க. நான் உங்களுக்கு சேலஞ்சு சொல்லித்தரேன். உண்மையிலே தான். உலகத்தில் சில பேரை பிடிக்காமல் இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம ஒரே மாதிரி இப்போ இருக்கணும். இந்த உறவுகளிலே பிரச்சனை இப்போ நிறைய இடத்துல வரும். இந்த உறவுகளில் பிரச்சனை இந்த இடத்துல தான் வரும். கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு அருமையான வாழ்க்கையை கொடுக்குறாரு. நல்ல ஞானத்தை கொடுக்குறாரு. சேவிங்ஸ் பண்ணுற எண்ணத்தை கொடுக்குறாரு. கேட்குற எண்ணத்தை கொடுக்குறாரு. திறமையாக குடும்பத்தை நடத்துகிற எண்ணத்தை கொடுப்பாரு. உங்கள் திறமையை வெளிப்படுத்துவார். நீங்கள் தனியாலே கிடையாது அப்படின்றத உங்களுக்கு நிரூபித்து காட்டுவார். உங்களுக்கு நிறைய கடமை இருக்கிறதுன்றத நிரூபிக்க வைப்பார். இதுதான் கேது. அப்போ உங்களுக்கு 4 கிரகமும் எப்படி இருக்குது? நன்மைகளை செய்கிறாங்க. எந்த கிரகமும் ஆப்போசிட் பண்ணலை, எந்த கிரகமும் உங்களுக்கு மைனஸ் பண்ணலை. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும்னா என்ன செய்யணும்? பிள்ளையாரை கும்பிடணும். பிள்ளையார் தான் 5 கரத்தினை, ஆனை முகத்தினை, இந்தின் இளம்பிறை, போலும் ஈட்டினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். பிள்ளையாரப்பா நீ தான் பார்த்துக்கணும். மிதுன ராசிக்காரங்க எல்லோரும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். மறக்காமல் நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் பிள்ளையார் பார்த்துப்பார். ஆக ராகு, கேது, சனி, குரு இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்றத நான் சொல்லிட்டேன். எப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஆனால் இந்த 4 பேரால் உங்களுக்கு கெடுதல் கிடையாது. நான் சொன்னது எப்படி இருந்தது? இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க. இது மாதிரி நம்ம இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது. இந்த கிரக பயிற்சி நம்ம வாழ்க்கையில் தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே ஒன்று தான். ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே வெற்றியாகும். பல விஐபிகள்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க. இல்லைனா அவங்க விஐபியாக தொடர முடியாது. யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை நம்ம கேட்கும்போது தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால், அவன் குழந்தையாக இருந்தால், இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையோட பேச்சை கேட்கணும். அடுத்த குரு வாத்தியார் பேச்சை கேட்கணும். எந்த பாடத்தை எந்த தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சை கேட்கணும். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மனைவியோட பேச்சை கேட்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ். பெண்ணாக இருந்தாலும் அதே தான். கல்யாணம்னா கணவனுடைய பேச்சை கேட்கணும். நமக்கு எல்லாமே புரிய வரும். இருந்தாலும் ஒரு சஜஷன், ஏங்க நான் இப்படி பண்ணலாமா? அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும், போகலாமா வேண்டாமான்னு. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க, ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, அப்போ ஒரு குருக்கிட்ட கேளுங்க. ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான். சொந்தக்காரங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. அப்போது ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பாரு. அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா தான். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கக்கிட்ட முதல்ல சொல்கிற செய்தி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இது வேணுமா? இந்த நேரம் வேண்டாம், இல்லை இந்த நேரம் வேண்டும். ஆனால் எது ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நடக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். இல்லை நான் இந்த நேரம் கரெக்டாக இருக்குது செய்யின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த இறைவன் உங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார், நல்ல வழியை காட்டுறார். யாருக்கும் தோல்வி வராது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை, ஷேர் பண்ணி விடுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. நன்றி.